அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். உங்களுக்கு எம்சிஎக்ஸ் பண்ண டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து நேற்று நம்ம நினச்ச மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $72.42 வரைக்கும் கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ க்ரூட் ஆயிலில் வந்து நேற்று ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் 6469. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6269 வரைக்குமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ நினச்ச மாதிரி தான் நேற்று வந்து நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் அகைன் வந்து லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக கீழே வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு அப்சைடு வந்துட்டு இருந்த மார்க்கெட் ஒரு சேனல் கரெக்டாக இந்த சேனலோட எண்டில் வந்து நிற்கிது இப்போ. ஸோ இந்த சேனலோட அடுத்த எண்டு என்னவா இருக்குது அப்படின்னா 6243. ஸோ மேபி அது வரைக்கும் வந்துட்டு ரெக்கவரி ஆகலாம், இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாலே ஸோ ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நேத்தோட ரெசிஸ்டன்ஸ் தான் 6469. ஸோ சப்போர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 6243. ஸோ ஆல்ரெடி இந்த சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு தான் ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் அங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட் வந்து 6243லேருந்து 6800 900 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ இல்லைனா ஒரு லோவை பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலோ ஸோ செல்லிங் போகிறத விட ஸோ 6243 வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைடு ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஹேமர் கேண்டில் வர ஃபார்ம் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு 3 ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அப் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சேம் வந்து இந்த சப்போர்ட் வந்து அகைன் வந்து ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆகிடும். ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கூட தொடர்ந்து கீழே வராமல் 6243லேருந்து 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சாலும் ரெக்கவரி ஆகிடும். ஸோ க்ளோஸ் வந்து 6300. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி எடுத்து 6469 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செல்லிங் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஸோ பையிங் சொல்லிட்டேன். 6243 வந்தால் பை பண்ணலாம், இல்லை க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் செல்லிங் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணி இந்த இடம் வந்தால் செல்லிங் பண்ணுங்கள். 6469 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ செல்லிங் வந்து அவசரப்பட்டு இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண வேணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து கண்டினியூஸாக ஒரு செல்லிங் தான், அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் எடுத்து செல்லிங் தான். பட் நேச்சுரல் கேஸில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஸோ இது வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் நடந்தது. ஸோ எக்ஸாக்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் ஹை ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமாக இருந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளோசிங் மறுபடியும் லோவாக பிரேக் பண்ணால் ஸோ 298 290 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. இதோட சப்போர்ட் என்னன்னா 298. ஸோ இதோட சப்போர்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதோட சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 298. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் ட்ரா பண்ணுறப்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த வேல்யூவில் போய் உட்காரல அப்படின்னா ஸோ அந்த லைன்ஸுக்கு மேலே செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 298 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக எந்த வேல்யூ வந்து நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ண நினச்சோமோ ஸோ அந்த வேல்யூவில் போய் மார்க்கெட் வந்து அந்த லைன்ஸ் வந்து உட்காந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டு வந்து நேற்று ஃபால் தான். ஸோ லோவை பிரேக் பண்ணால் ஸோ அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்தது காப்பர். ஸோ காப்பர் வந்து பை தான் எதிர்பார்த்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ஆயிருக்கு. ஸோ பை தான் இதுக்கு மேலே பிரேக் அவுட் வச்சது. ஸோ கண்டினியூஸாக 860 வரைக்கும் வரும்னு நினச்சேன். ஆனால் லோவை பிரேக் பண்ணிட்டு ஒரு பெரிய ஃபால். ஸோ 826.80 பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாம. ஸோ ஜிங்க்கு வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம 268 வந்து ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. பட் ஹிட் ஆனால் கூட
ஒரு பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம், அகைன் இன்னும் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கா. ஜிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் இன்னைக்கு. அதனால் வெயிட் பண்ணலாம். ஒன்றும் பிரேக் அவுட் ஆகணும், இல்லைன்னா இந்த கேண்டில், அதாவது நேற்று கேண்டிலை வச்சு பிரேக் பண்ணிவிட்டு ஸோ மேலே வர மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.